ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற பன்னீர் கத்தி ரோல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கேப்சிகம், கேரட்டு, ஆனியன், தக்காளி இதெல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ்லாம் எடுத்துக்கலாம். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர், சாட் மசாலா, உப்பு, தயிர், கஸ்தூரி மேத்தி இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸில் சேர்த்து கொஞ்சமாக வந்து வதக்குங்க. அது கூடவே நம்ம பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்குங்க. பன்னீர் வேகிற அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். இது கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது கூடவே கொஞ்சமாக லெமனும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போவுமே பிளெயின் சப்பாத்தி தானே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே தான் இன்றைக்கி இது ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ லேயர் பரோட்டா மாதிரி லேயர் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி மேலே ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீன் சட்னி சேர்த்துட்டு, அதுக்கு மேலே நம்ம பன்னீர் சாட்டே பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மைனஸ் சேர்த்துருக்கேன். இது மேலே கொஞ்சமாக வந்து சாட் மசாலா, கொத்தமல்லி இலை, மேலே வந்து கொஞ்சமாக லெமன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிற ஹைலைட்டு அந்த க்ரீன் சட்னி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் நான் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன், பன்னீர் இது தான் வந்து ஃபஸ்ட் டைமு. என் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹெல்த்தி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.